செக் சார் 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 உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் சார். இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோம்னு கூட எனக்கு தெரியாது சார். உங்களை மாதிரி லெஜெண்டரியான அடுத்த ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் சார். ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டென்ட் வாங்காமல் உங்களை அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை சார். ஒன்றும் இல்லை சார், இது அவுட் ஆஃப் கண்டென்ட் தான். போட்டு விடுங்க. நாளானிக்கு, அதாவது மே 5 தானே, 4 மே 4 வந்து தமிழ்நாட்டிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் யோசிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? எது வரணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இல்ல, அங்கிருந்து சொன்னாங்க தாங்கள் விரும்பும். அதாவது மக்கள், நான் ஒன்று நினைப்பேன். கண்டிப்பா நான் அதை வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பா போட்டு போட்டும் போது சிம்பிள் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஒன்று நினைக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் எல்லாம் வாக்களிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயம் அந்த மிகப்பெரிய விஷயமா இல்ல, நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. சூப்பர் சார், சூப்பர். நல்ல விஷயம் நடக்க போகுது. அது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். வரும் வரும். அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஏன்னா எல்லா தலைவர்களும், எல்லா உயர்மட்ட தலைவர்களும், எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நம்ம அதை பேசக்கூடாது. கண்டிப்பாக. ஓகேவா? அதுக்கு அது எல்லா எது நடந்தாலும் நல்லதுக்கு, எது நடந்தாலும் நல்லதுக்கு. ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக சார், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக சார். நன்றி நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.